14 அதிகாரம் 1 Corinthians 14:14. எனத்தினானில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணமே அன்றி என் கருத்து பயனற்றதாய் இருக்கும். எனத்தினானில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணமே அன்றி என்னுடைய கருத்து பயனற்றதாக இருக்கும். பாருங்க, நம்ம இந்த அந்நிய பாஷையிலே பேசுவதை குறித்து தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அபிஷேகம் பெற்று அந்த அபிஷேகத்தினாலே கிடைக்கிற வரமாகி பற்பல பாஷைகளை பேசுதல், தீர்க்கதரிசனம் உரைத்தல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடைபெறுகிற ஒரு வரங்களாக இருக்கிறது. அதை விரும்பும் பொழுது தேவன் இந்த வரங்களை எல்லாம் நமக்கு நினைச்சாரு கொடுக்கிறார். இந்த வரங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமானவைகள். ஆவியினுடைய அனுகிரகம் ஒவ்வொருவருடைய பிரயோஜனத்திற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வரங்கள் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் ஏன் வசதியில் பேசுறேன், என்ன பேசாட்டினா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது இது இந்த வரங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய பிரயோஜனத்திற்கென்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 1 Corinthians 12:7 வாசிக்கிறோம். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு மனுஷனுடைய பிரயோஜனத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பயன்பாட்டுக்காக கொடுக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் என்னுடைய பயன்பாட்டிற்காக என்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கன்சிடர் எல்லாருமே பேசணும். எல்லாரும் பேசுறது நல்லது. இப்ப நான் அந்நிய பாஷையில பேசும்பொழுது என் ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது, என் கருத்து பயனற்றதாக இருக்கிறது. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது மனதின் கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். நிறைய நேரங்களில் பாருங்க, உங்களுடைய மனதே உங்களுடைய ஜெபங்களுக்கு மிகவும் தடையாக இருக்கிறது. சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணலாம் நினைக்கிறேங்க, உட்கார்ந்து ஜெபமே வரமாட்டேங்குது. என்னன்னா உங்க மனசு ஜெபத்துல நாட்டம் இல்லாம மனது கண்டதையும் போட்டு என்ன செய்யுது, சிந்திக்க பண்ணுது. அதுவே உட்கார்ந்த உடனே ஏராளமான மற்ற காரியங்கள் எல்லாம் உங்க மனதுல என்ன செய்யுது, உலகு சரீரம் கூப்பாடு போடுது. என்ன பேசாம உட்காந்துக்க, முழங்கால் போடுறியா, உட்காந்துருக்கியா, இல்லை நிக்கிறியா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சரீரம் கூப்பாடும். பாருங்க, தெருமுனையில நின்றுட்டு 1 மணி நேரம் தேவையில்லாம நம்ம வாய் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சரீரம் நம்மளை சுமந்துட்டு பேசாம இருக்கு. காலம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டு ஆராதிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சரீரம் ரொம்ப யோசிக்கும். நம்ம நிக்கிறோங்க, அது 10 நிமிஷமா நின்றுட்டோம், உட்காந்து நிக்க சொல்லிட்டா சேரலாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சரீரம் என்ன பண்ணுதுன்னா, அப்பதான் நமக்கு ரொம்ப நினைப்பூட்டுது. எவ்வளவு நேரமா நிக்கிறேன், உனக்கு கால் வலி ஏற்கனவே இருக்கு, என் முட்டு வலி வேற இருக்குல்ல, ரொம்ப நேரம் என்ன ரொம்ப உழைச்சல் போகுது உனக்கு, அப்புறம் நடக்க முடியாது, அதனால உட்காந்துரும், விசாம உட்காந்துரும். ஆனா தெருவில் நின்று பேசுங்க, இந்த சரீரம் நம்ம சுமந்து கொண்டு நிக்கிறேங்கிற இந்த கால் அதை பத்தி நினைக்கவே நினைக்காது, அதை பத்தி நினைக்கவே நினைக்காது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கும். அதான் கேட்டார், ஜபம் பண்ண உட்காரலாம், ஒரு 1 மணி நேரம் உடம்பெல்லாம் வலிக்குதுங்க. எப்போ வலிக்குது? ஜபம் பண்ண உட்கார மாதிரிதான் உடம்பு வலி. அது வரைக்கும் இந்த உடம்பு நல்லா பாரு. ஜபம் பண்ண உட்காந்துட்டு அங்கங்க வலிக்குதுங்க. ஜபத்தை விட்டுட்டு எந்திரிக்கணும்னு அந்த சரீரம் செய்யுது, தூண்டுது. அப்படி அவ்வளவு கஷ்டப்படுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் கேட்டது, இந்த ஜபம் பாத்தீங்கன்னா, நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கொன்று விரோதமா என்ன பண்ணலாம், இச்சிக்கிறது, போராடுகிறது, இழுக்குது. நீங்க ஜபம் பண்றது, நீங்க தேவனை ஆராதிப்பதெல்லாம் உங்க சரீரத்துக்குலாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காது. மற்ற காரியங்கள்லாம் செய்ய சொல்லுங்க, இந்த சரீரம் நல்லா செஞ்சுட்டே இருக்கும். சரீரம் எவ்வளவு வேலை பார்த்துருப்பாரு, யோசிச்சு பாருங்க. ஆனா ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற முழங்காலம் முடக்கணும், இல்லை கொஞ்சம் நின்று ஜெபம் பண்ணணும் அப்படிங்கும் போது அது ஊருக்குட்ட கூப்பாடு போடுது.
அப்ப அதெல்லாம் தண்ணி இந்த சரீரம் வலிக்கிறது, அதுவும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துற ஒரு பக்கம். நீங்க ஜெபம் பண்ணி உட்கார்ந்த உடனே இந்த மனசு இருக்கு, அது ஒரு ஊருக்கு வரும். அங்க வேலை இருக்கு, அதை செய்யாம இங்க வந்துட்டேன், இங்க இது எப்படி இருக்கு, ஐயோ அந்த பையனுக்கு போன் பண்ணுமா, இல்ல அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க, இவங்க எப்படி செஞ்சாங்க, அதை பண்ணாங்க. ஜெபம் பண்ண விடாம இந்த மனது 1000 டைரக்ஷன் என்ன செய்யுது, அது 1008 கூப்பாட போடுது மனது. அதனாலதான் எப்பொழுதுமே ஜெபத்துக்கு வரும்போது சிலருக்கு பாருங்க, சச்சரவுக்கு உள்ள உட்கார்ந்த உடனே ஐயோ பாத்ரூம் போக மாட்டேன், உடனே சில எந்திரிச்சு வெளியே ஓடிச்சிருவோம். அப்பதான் அவங்களுக்கு பாத்ரூம் போற ஞாபகம் வரும். அது வரைக்கும் ஞாபகம் வரும். ஏன் வரும்போதே முடிச்சுட்டு வர வேண்டியது, போற 2 மணி நேரத்துக்கு வெளியில வர முடியாது. அங்க போயிட்டு அப்புறம் உட்கார்ந்து ஒழுங்கா அரிசிவான். அதனால வந்து சாமம் மெய் மறந்து வருது சைனம். இங்க உட்கார்ந்த உடனே தான் ரெஸ்ட் ரூம் போலியோ, நம்ம மூத்து ரைட்டு நல்லா இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்குல்ல, இப்படியே 1008 இந்த சரீர சப்தங்கள் கொடுக்கும் பாரு. உடனே நம்ம உடனே கீழ் முடியும். அது சப்தம் முடிச்சோடனே போயிட்டு வரும்போது ஐயோ தண்ணி குடிக்காம போட்டாங்க, மறுபடியும் போயிட்டு சும்மா அதை தண்ணி குடிக்க போவோம். அப்புறம் இடையில 2 செல்போன் வேற, அது வேற கூப்பிடும் வெளியில. உடனே சொல்ல ரொம்ப முக்கியமான காலம் இருக்க போகுது, அது ஒரு கழுதையும் இருக்காது. ஆனா மனசு சொல்ல அது ரொம்ப முக்கியமான காலம் இருந்தா என்ன பண்றது, அதை போய் அட்டென்மெண்ட் வந்துருவேன். ஏங்க இதெல்லாம் எப்படின்னா, இந்த ஜெபிக்க விடாம நம்மளை அப்படியே இந்த அது வரைக்கும் சும்மா இருக்கிற உலகம், சும்மா இருக்கிற சரீரமும் மனதும் நம்மளை ஜெபிக்க விடாம போட்டு நம்மளை பாடாப்படுத்துது. ஒரு முடிவு எடுங்க, நான் போய் உட்கார்ந்துட்டேன்னா 1 மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுங்க. 2 மணி நேரத்துக்கு நான் வெளியில ரெஸ்ட் ரூம் போக மாட்டேன் முடிவு எடுங்க. அப்போ சரீரத்தை முதல்ல ஆயத்தப்படுத்துங்க. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, சரீரத்தை அவனை தண்ணி வேணுமா குடிச்சுக்கோ, எங்கெங்க போகணுமோ எல்லாம் போயிட்டு உட்கார. திரும்பி நான் 2 மணி நேரம் கிடைச்ச மாட்டேன், இந்த மைண்டுக்கு வரணும். 2வது மனது நிறைய கூப்பாடு போடுதா, கொஞ்ச நேரம் முதல்ல ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய வசனங்களை கேளுங்க. உட்காந்து கொஞ்சம் டேப் இருந்துச்சுன்னு சொன்னா உட்காந்து, ரெக்கார்டிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா நல்லா உட்காந்து கொஞ்சம் நல்ல வசனங்களை கேளு, ஆவிக்குரிய பாடல்களை கேளு. முதல்ல உங்களுடைய சரீரமும் மனதும் அதோடு கூட என்ன செய்யணும், இணையணும். அதுக்கப்புறம் உட்காந்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, எல்லாமே உங்களுக்கு கீழ்ப்படிங்க, உங்களுடைய ஜெபம் நல்லா இருக்கும். நீங்க சரீரத்தையும் மனதையும் ஆயத்தப்படுத்தாம சரி ஜெபம் அப்படி உட்கார்ந்தா உட்கார்ந்த பிறகு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும், எல்லாமே கூப்பாடு வரும். இது எதுவுமே நம்முடைய ஜெபத்துல நமக்கு என்ன செய்யாது, ஒத்துழைப்பே கொடுக்காது. நம்முடைய சரீரமும் நம்முடைய மனதும் நாம் ஜெபிப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நல்லா செய்ய முடியும். இது நம்முடைய நேச்சுரலா நம்ம பண்ற பிரயாசம். இப்ப நான் டங்ஸ்ல பேசுறேன், அந்நிய பாஷையில் பேசும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என்னுடைய கருத்து. அப்ப என்ன ஆகுதுன்னா, என்னுடைய மாம்சத்திலே கொண்டு நான் பேசுகிறேன், எனக்குள்ளே இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை பேசுகிறது, என்னுடைய மனதை நான் பைபாஸ் பண்ணி பேசுறேன். நிறைய பேர் அந்நிய பாஷையை பேச முடியாத காரணம் என்னன்னா, மனதை கொண்டு வந்து இதுக்குள்ள திணிக்கிறது. நான் பேசுற வார்த்தை என்ன வார்த்தையை போட்டு பேசுறது அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கிறது. நான் சொல்றேன், நீங்க அறிந்திருக்கிற மொழிகளிலே பேசுவதற்கு உங்களுடைய மனதும் உங்களுக்கு உதவி செய்கிறது. நீங்க யோசித்து தான் என்ன செய்யணும், பேசணும். யோசித்து தான் பேசணும். யோசிக்காம பேசினா மாட்டிக்கணும். சிலர்லாம் பாருங்க, யோசிக்காம சொல்லிட்டீங்க, யோசிக்காம பேசிட்டீங்க, வம்புக்குள்ள மாட்டிக்கணும். கண்டிப்பா யார்கிட்ட எவ்வளவு தூரம் பேசணும் மனது யோசிக்கிறா இல்லையா, யோசிக்கும். எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் பேசிட முடியாதுங்க. இப்ப நான் கொஞ்சம் தூரம் பேசிட்டீங்கன்னா சரி அனுப்பிச்சு இதுக்கு மேல பேசாத போதும் அப்படின்னு என் மனசு என்ன செய்யுது, மானிட்டரைஸ் பண்ணுது இல்லையா. மனசு சொல்லுதுங்க, இந்த பிள்ளைக்கு இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இவ்வளவுதான். அந்த பிள்ளைகிட்ட பேச வேண்டிய அளவு என்ன செஞ்சாச்சு, அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய தகவலை எவ்வளவு தூரம் கொடுக்கணுமோ அந்த அளவு என்ன செஞ்சாச்சு. அதுக்கு மேல அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்யக்கூடாது, நான் பேசக்கூடாது. இன்னொரு பேசுறேன், அவர்கிட்ட பேசும்போது அதை சொல்லுது, சரி இந்த அளவு இவர்கிட்ட பேசுறேன், இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது. இப்ப எல்லாம் என்னுடைய மனதை என்ன செய்யலாம், மானிட்டரைஸ் பண்ணுது. இப்ப என் ஒய்ஃப்கிட்ட பேசுறேன், சில காரியங்களை நான் பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு குடும்பமா இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தாராளமாக பேசிக்கிறோம், ஒளிமுறை இல்லாம பேசிக்கிறோம் சில காரியங்களை. அப்போ அதுலயும் கூட மனசு மானிட்டரைஸ் பண்ணுது. தேவையில்லாத காரியங்களை மனைவி கொண்டு கொட்டக்கூடாது, ஒரு அளவு பேசணும். அப்போ மனது என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையுமே மானிட்டரைஸ் பண்ணுது, ஒரு அளவிடுகிறது. ஒவ்வொரு ஆட்டையும் இவ்வளவுதான் என்ன செய்யணும், பேசணும் அப்படின்னு.
இது வந்து நம்ம அறிந்திருக்கிற மொழிகளிலே பேசும் பொழுது நம்முடைய மனதின் கட்டுப்பாட்டிலே நாம் பேசுகிறோம். அழிந்திருக்கிற மொழியிலே ஜெபிக்கும் பொழுதும் அப்படித்தான். ஆனா அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது நம்முடைய மனது நாம் பேசுகிற வார்த்தைகளை அளவீடு பண்ணுகிறது கிடையாது. அங்கே மானிட்டரைசேஷன் கிடையாது. மனதை போட்டு குழப்ப கூடாது. மனது நான் என்ன பாஷை பேசுகிறேன், என்ன வார்த்தையை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனதை நான் அதுக்குள்ள திணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்ன பண்ணுதுன்னா, மனதை ரெஸ்ட்ல விட்டுட்டு என்னுடைய ஸ்பிரிட் என்னுடைய சரீரத்தின் மூலமாக ஆவியானவரோடு தொடர்பு கொண்டு ஆவியா இருக்கிற தேவனோடு பேச ஆரம்பிக்குது. மனதை சைட்ராக் பண்ணிடுது, மனதை விட்டு விடுகிறது. மனதை போட்டு நான் வந்து என்ன பேசுறேன்னு போட்டு நான் வந்து அறிய வேண்டும் என்று நான் வந்து யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இதை புரிந்து கொண்டால் நீங்கள் அந்நிய பாஷைகளை தெளிவாக பேச முடியும். அந்நிய பாஷை வந்து பாருங்க, வேதம் சொல்லும் பொழுது அந்நிய பாஷைகள் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கணும். இந்த டங்ஸ்ல வெரைட்டிஸ் ஆஃப் டங்ஸ் இருக்கு. நீங்க அந்நிய பாஷை பேசுறது ஒரு பெரிய அர்த்தம். அந்த அந்நிய பாஷை அல்ல, அந்நிய பாஷைகள். டங்ஸ்ல வெரைட்டிஸ் இருக்குங்க. அந்நிய பாஷைக்குள்ள பல விதமான பாஷைகள் இருக்கு. அதனாலதான் அது இன்னொரு எது சொல்ல, அந்நிய பாஷை பற்பல பாஷை அப்படின்னு வாசிக்கிறோம். அதுல வெரைட்டிஸ் இருக்கு. அதை சொல்லும் பொழுதுதான் 1 கொரிந்தியர்ல 13:1 சொல்லும் பொழுது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் வெங்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்து போலையும் நான் இருக்கேன் அப்படிங்கிற. இப்போ பாருங்க, இந்த வெரைட்டிஸ் ஆஃப் டன்ஸ் அப்படின்னு சொல்றேன். டன்ஸ்ல வந்து சில நேரங்கள்ல பார்க்கலாம். இப்போ பெந்தகோஸ்தே நாள்ல நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் பேசினதை அங்கு அந்த விழாவுக்கு பண்டிகைக்கு வந்திருந்த எல்லா ஜனங்களும் அதை கேட்டு அவங்க சொன்னாங்க, நம்முடைய கலிலேயராகி இவர்கள் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேசுகிறதை நாம் என்ன செய்யறோம், கேட்கிறோம். இங்கதான் அந்த வெரைட்டிஸ் ஆஃப் டங்ஸ் வருது. இப்ப என்ன அப்படின்னா, இவங்க பேசின பாஷை வந்து பூமிக்கு அடுத்த பாஷையா இருக்கு. பேசினவனுக்கு என்ன பாஷை பேசுறதுன்னு தெரியல. ஆனா கேட்டவனுக்கு இவன் தமிழ்ல பேசுறான், இங்கிலீஷ்ல பேசுறான், இவன் ஹீப்ரூல பேசுறான், கிரீக்ல பேசுறான், அரபியில பேசுறான்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யுது, ஆச்சரியமா இருக்கு. இவன் எப்படி பேசுறான், கலிலேயர்கள் இவன் வந்து நம்ம பாஷையெல்லாம் பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆச்சரியத்தை உண்டு கொண்டு. இது ஒரு டைப் ஆஃப் டங்ஸ். இன்னொரு டங்ஸ் பார்க்கிறோம், தூதர்கள் பாஷைன்னு சொல்றார் பவுல். இந்த உலகத்திலேயே பேசப்படாத ஏஞ்சலிக் லாங்குவேஜ் இருக்கு, அதையும் நம்ம என்ன பண்றோமா, பேசுறோம். நம்ம பேசுறத அந்நிய பாஷையில பேசும் பொழுது நீங்கள் தேவதூதர்கள் விளங்கிக் கொள்ளுகிறார்கள். சில காரியங்கள் தேவதூதர்களுக்கு கட்டளையிடும்படியாக உங்கள் வாயிலிருந்தே நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது தேவதூதர்கள் அதை விலகிக் கொண்டு உங்களுக்காக கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்க நினைக்கலாம், நான் தேவதூதன்ட்ட பேசுறேன்னா எனக்கு நான் கடவுள்கிட்ட பேசுறேன் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா தேவதூதனுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்ற விஷயம் வேற ஏதாவது ஒரு ஏஞ்சலிக் லாங்குவேஜாகவும் இருக்கு, தூதர்கள் பேசுகிற பாஷையாகவும் அது இருக்கிறது. அப்போ என்னை சுற்றிலும் தேவதூரை குறித்து நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. என்னை சுற்றிலும் அவங்க பாதுகாக்கிறாங்க, அதில் வளர்க்காங்க, பாதம் கழிகள் அப்படி ஏற்றி கொண்டு போறாங்க. அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகள் எனக்கு ஊழியம் செய்யும்படி நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களில் தேவதூருக்கு நம்ம கட்டளை கொடுக்கிறோம், அறிந்த மொழியில நம்ம பேசணும். அந்நிய பாஷையில நீங்க பேசும் பொழுதும் அந்த சத்தங்கள் அது ஏஞ்சலிக் லாங்குவேஜா இருந்தா தேவதூதர்களுக்கு விளங்குகிறது. உடனடியாக தேவதூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். அப்ப அதனாலதான் நம்ம அந்நிய பாஷையில் என்ன செய்யணும், பேச வேண்டும். காணாது இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழும்படியாக அந்நிய பாஷைகளை நம்ம வந்து பேசும்படி தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுகிறார். சரி, நாம் வந்து தேவதூதர்கிட்ட பேசணும்னு அனாதியச்சு பண்ணி பேச வேண்டியதில்லை. ஏன்னா எனக்குள்ளே பாஷையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்ப நான் என்னை கொண்டு எனக்காகவோ அல்லது ஒரு சபைக்காகவோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காகவோ ஒரு தேவதூதனிடத்திலே ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டுமானால் அந்த ஏஞ்சலிக் லாங்குவேஜை என்னுடைய நாவல தேவன் செய்றாரு கொடுக்கிறார். நான் பேசிக்கொண்டிருக்கிற ரெகுலர் கணக்கு அப்படியே மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்க பாஷைகளை பேசும்போது எப்பொழுதுமே நீங்கள் ஒரே மாதிரிதான் பேசிட்டு இருக்காது. நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய பாஷைகளிலே மாற்றங்கள் வருகிறது நீங்கள் பார்க்க முடியும். அது மனுஷர்கள் புரிந்து கொள்கிற பாஷையா இருக்கலாம், மனுஷ பாஷையா இருக்கலாம், அல்லது ஏஞ்சலிக் லாங்குவேஜா இருக்கலாம். தேவதூதர்கள் பேசுகிற வார்த்தைகளை கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நாவை கொண்டு உங்களுக்கு பேச பண்ணுகிறார். எனக்கு தெரியாது,
நான் இறைவன்கிட்ட பேசுறேன், அந்த ஒரே ஒரு அடிப்படையில நான் பேசுகிறேன். அப்படி நான் பேசும்பொழுது தேவதூதர்கள் எனக்கு பணிவிடை செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். இது ஒரு டைப், இது ஒரு டைப் ஆஃப் டைப்ஸ். புரிந்து இருக்கிற பாஷை. இது வந்து அந்நிய பாஷையிலேயே யாரோ ஒருவருக்கு நான் பேசுகிறத செய்கிறேன், புரியுது இல்லையா? ஒன்று அடுத்து நான் அறியாதிருந்தாலும் இன்னொரு மனிதனுக்கு அந்த மொழிகள் விளங்குகிறது. இது மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான சாட்சிகளை பார்க்கிறோம். பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது, பிராக்டிக்கல் லைஃப்லையும் நிறைய சாட்சிகளை நம்ம கேள்விப்படுறோம். இது வந்து எப்படின்னா புரிந்து கொள்ளுகிற ஒரு பாஷை. இன்னொரு பகுதி இருக்கிறது, அந்நிய பாஷையில் பேசும்பொழுது ஆவியிலே அவன் தேவனோடு கூட என்ன பண்றான், ரகசியங்களை பேசுகிறான் என்று 14ஆம் அதிகாரத்திலேயே நாம் வந்து 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவன் அறியாது இருக்கிறபடினாலே, பாருங்க, ஒருவனும் அறியாது இருக்கிறபடினால. இப்ப இந்த லாங்குவேஜ் யாருக்கு என்ன செய்யாது, புரியாது, ஒருத்தருக்குமே புரியாது. அங்க பெந்தகோஸ்தே நாள்ல பாக்குறோம், அவங்க பேசினது நிறைய பேர் நினைச்சு விளங்குச்சு. இங்க பாக்குறோம் இந்த லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கும் புரியாது. சரி, ஒருத்தருக்குமே புரியாத பாஷை நாளைக்கு பேசணும். நான் சொல்றேன், நான் தேவனோட என்ன பண்றேன், ரகசியங்களை பேசுகிறேன். அது ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் என்ன பண்றான், தேவனிடத்துல பேசணும். சரி, நீங்க தேவன்கிட்ட பேசுறீங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை போடுகிறார். அந்த வார்த்தை என்ன பேசுறீங்கன்னு தெரிய வேண்டாமா? தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன வார்த்தையை பேசுகிறீர்கள், ஏன்னா இந்த டைம்ஸ்ல பல குழப்பம். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் ஒரு அந்நிய பாஷையை பேசினா அந்த அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக அவன் என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ண கடவன் அப்படின்னு பவுல் சொல்றார். ஒரு அந்நிய பாஷையை பேசினா என்ன பண்ணணும், அவன் வந்து அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக அவன் வந்து விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுலே வந்து இந்த குறித்து சொல்றார். அதனாலதான் நிறைய பேர் நான் சபையில் அந்நிய பாஷை பேசினா அர்த்தம் சொல்லு, அர்த்தம் சொல்லணும்னா அந்நிய பாஷை செய்யாத பேசாத அப்படின்னு சொல்லி சபையில் அந்நிய பாஷை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது அந்நிய பாஷையில நாம் தேவனோடு பேசுவதற்கும், இப்போ நான் வந்து பிரசங்கம் பண்றேன், இப்போ நான் இங்கே நின்றுக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு நீங்க ஆண்டு உட்காந்துருக்கீங்க, நான் அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனோட அந்த வியாக்கியான வரத்தினாலே நான் பேசுகிற பாஷைக்கு அர்த்தத்தை உங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். ஏன்னா நீங்கள்லாம் என் வாயிலிருந்து ஒரு காரியம் வருகிறது, நான் ஏதோ ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறேன், அந்த அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படி ஆவலா உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ நான் டங்ஸ்ல பேசி நான் பேசுகிறேன், என்னை டங்ஸ்ல பேசக்கூடிய ஆவியாளர் உணர்த்துதான பேசிட்டு அதை இன்டர்பிரட் பண்ணணும், உங்களுக்கு வந்து வியாக்கியானம் பண்ணணும். அப்ப அதான் சரி. அப்படி வியாக்கியானம் பண்ணல அப்படின்னா அந்நிய பாஷையில இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம் போல சொல்ற. சரி, இப்ப நான் வியாக்கியானம் பண்றேன், வியாக்கியானம் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறேன். இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா உடனே நல்லா நிறைய புரிந்து கொள்ள வேண்டும். நான் பேசுகிற வார்த்தைக்கு, அதாவது அந்த வார்த்தை என்னவென்று எனக்கே தெரியாது. ஏன்னா அது அன்னோன் டங்ஸ், அது வந்து எனக்கே என்ன பாஷையில் பேசணும்னு நினைச்சாரு தெரியாது. நான் எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? நிறைய கவனிங்கள். இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இப்போ நான் வந்து இப்போ தமிழ் இங்கிலீஷ்ல சில வார்த்தைகளை யூஸ் பண்ணா தமிழ்ல அதை அப்படி திரும்ப என்ன செஞ்சிடும், சொல்லிடுறோம். இது வந்து டிரான்ஸ்லேஷன். ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொன்னா அது தமிழ்ல என்ன செஞ்சிடும், சொல்லிடுறோம். இது வந்து அந்த மொழியை அப்படி மாற்றி சொல்றது. இது நல்லது, இது எல்லாரும் முடியும். ஆனால் நான் அந்நிய பாஷையில பேசும் பொழுது நான் பேசின வார்த்தையை நான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா எதை பேசுறேன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வரம் எனக்குள்ள, அந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், வியாக்கியான வரம் எனக்குள்ளே வேலை செய்யும் பொழுது நான் என்ன பேசுகிறேன், என்னுடைய ஆவி எதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறது என்ற என் ஆவியின் நிலையை நான் புரிந்து கொண்டு என் ஆவியிலே பேசப்பட்ட காரியத்தை நான் நானாகவே ஒரு உங்களுக்கு அறிந்திருக்கிற மொழி நினைச்ச சொல்ல ஆரம்பிக்கிறேன். பாருங்க, நான் ஆவியில தேவனிடத்துல பேசுறேன். இப்ப நான் ஆவியில இதைத்தான் பேசினேன் என்பதை உணர்ந்து நான் ஆவியில என்ன பண்றேன், உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். ஆவியில உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பிரேஷன்.
இப்ப அவங்க பேசுறது நான் என்ன செய்யல, டிரான்ஸ்லேட் பண்ணல. நான் வந்து தேவனிடத்துல ஒண்ணு பேசுறேன், என்னுடைய ஆவியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன், எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியாது. ஆனால் என்னுடைய ஆவியிலே என்ன பேசுகிறேன் என்பதை நான் உணர்ந்து அதை அப்படியே நீங்கள் அறிந்திருக்கிற பாஷையில் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். இதுதான் அந்த வியாக்கியானம் என்பது. வியாக்கியானம் என்பது ஒரு வார்த்தையை எடுத்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவது, ஒரு ஸ்பிரிட் ரீடிங், ஒரு ஆவியிலே என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்து அதை அப்படியே அறிந்திருக்கிற மொழியிலே சொல்லுவது. அப்போ இது எப்படி நம்ம ஒரு லெவல் வந்து மேல போயிடும். ஒரு ஒரு மனிதனுடைய ஆவியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினாலே புரிந்து கொள்வது, பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையினாலே புரிந்து கொள்வது. அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை வந்து நமக்குள்ள இருக்கணும். அதான் அந்த அடிப்படையில் தான் நம்ம அதை பேசணும். பாயிண்ட் வருவோம் பாருங்க. இப்போ மனது வந்து நம்மளுடைய நேச்சுரல் மைண்டை வந்து நம்முடைய ஸ்பிரிட் வந்து பைபாஸ் பண்ணுது. அந்நிய பாஷையில் பேசும்போது என்ன செய்யுது, இந்த மனதை தாண்டி நம்முடைய ஆவி தேவனோடு என்ன பண்ணுது, தொடர்பு கொள்ளுகிறது. மனதின் கட்டுப்பாடுகளை தாண்டி தொடர்பு கொள்ளுது. இன்னொரு காரியம் சொல்ல பாருங்க. இப்போ நீங்க ஒரு மனிதனுக்காக பரிந்து பேசுறீங்க. பரிந்து பேசும்போது உங்க மனசு என்ன பண்ணும்னா, நீங்க யாராவது உங்கள்கிட்ட ஒரு ஜெப குறிப்பு வச்சாங்கன்னா உங்க மனது என்ன நினைக்கும் அப்படின்னா, இந்த மனிதனுக்கு தேவன் என்ன பதில் கொடுக்க போறாரு, இவன் எவ்வளவு நல்லவன். உங்க மைண்ட் ரீட் பண்ணும். ஒருத்தர் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கும்போது இவனுக்கு நம்ம ஜெபம் பண்றோம், கடவுள் எப்படி பதில் கொடுப்பாரு, உண்மையா இருக்கான், எந்த அளவுக்கு உண்மையா இருக்கான், எந்த அளவுக்கு உண்மையை பேசுறான், எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கான், எந்த அளவுக்கு ஒழுக்கம் உள்ளவனா இருக்கான், ஒழுங்கா கோயிலுக்கு வரவனா இருக்கானா, இதையெல்லாம் நம்ம மைண்ட் என்ன செய்யும், ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணாலும் தெரியல, என்ன ஒழுக்கம்லாம் ஆளா இருக்கானே, கொஞ்சம் சரிதான் ஆளா இருக்கானே. அப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு முழுசா கடவுள் பதில் கொடுக்க மாட்டாரு, ஆனா கொஞ்சம் கிருபை செய்வாரு செய்வார். இதெல்லாம் என்ன, நம்முடைய ஹியூமன் மைண்ட், நம்முடைய மனது நம்ம இடத்துல ஒருவன் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதனை ஒரு கணக்கீடு பண்ணுது. அந்த மனிதனுக்கு எந்த அளவு தேவை பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த அடிப்படையில எல்லாம் நம்முடைய மனதை என்ன செய்யுது, கணக்கீடு பண்ணுது. இப்போ நான் இன்னும் சொன்னா வழக்கமா சொல்றாரு, ஒருத்தவங்க சொல்றான், நான் ஒரு 20 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கேங்க அப்படின்னு. உடனே மனசுல நீ பண்ற புத்துக்கு உனக்கு கடவுள் எனக்கு ஆசீர்வதிப்பாங்க. ஆனாலும் நம்ம சகோதரன் ஆச்சே ஒரு இறக்க வரும், ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, கஷ்டப்படாம அன்றாட கஞ்சி குடிக்கிறதுக்காக என்ன செய்யறீங்க, வழியை பண்ணுங்க, நல்லா உடுத்தட்டும், நல்லா கஷ்டப்படும், கடை கிடந்துட்டு போகுது, அது ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு கிரேஸ் பாராட்டுறோம், 20 லட்சம் ரூபாய் கடை இருக்குங்க, நம்ம எந்த அளவுக்கு கிரேஸ் பாராட்டுறோம்னா அன்றாட கஞ்சி குடிக்கிறதுக்கு கஷ்டமில்லாம ஒரு வாழ்க்கை என்ன செய்யறோம். இதுக்கு மேல உங்க மனசு ஜெபம் பண்ணி நினைக்கிறீங்க. ஏன்னா நம்ம மனசு அந்த மனுஷனை ரீட் பண்ணி வச்சிருக்கு, ஒண்ணுலயுமே ஒழுக்கம் இல்லாதவன், ஒண்ணுலயுமே சரியில்லாதவன், இவனுக்கு இதுக்கு மேல தேவன் ஒண்ணு செய்ய மாட்டாரு. ஆனா இரக்கத்தின் அடிப்படையில் ஏதாவது பிச்சை போடுவாரு, என்ன செய்வாரு, கொஞ்சம் போடுவாரு. இந்த அளவு தாங்க நம்ம மனசு ஜெபம் பண்ணும், விசுவாசிக்கு. இப்ப என்ன பண்ண வேண்டியதுன்னா, இந்த மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் 100% கிடைக்க வேண்டுமானால் இவன் நம்முடைய மனதை பைபாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. நம்முடைய மனதின் எண்ணங்களை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அது வாடிக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு போகுது. நான் ஆவியிலே தேவனை நோக்கி இந்த மனிதனுக்காக நான் பரிந்து பேச போகிறேன் என்று நான் பேசும் பொழுது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால தேவன் வந்து ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன செய்யணும் சொல்லி ஒரு திட்டத்தை, ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இப்ப நீங்க ஸ்பிரிட்ல பிரேயர் பண்ணும்போது இவன் எப்படிப்பட்டவங்கிற கால்குலேஷன் எல்லாம் கிடையாதுங்க. தேவன் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டு வைத்திருக்கிறாரோ அந்த 100% வில் படி, அந்த பரிபூர்ண சித்தத்தின்படி ஆவியானவர் தேவனை நோக்கி என்ன செய்யறாராம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, நம்ம பிரேயர் இந்த 10% வந்து 100% என்ன செய்யுது, எட்டுகிறது. நம்முடைய மனது பைபாஸ் எடுக்கும் பொழுது 100க்கு 100 ஒரு தரித்திரனை, ஒரு கஷ்டப்படுகிறவனை, ஒரு வியாதியில கிடைக்கிறவனை அப்படியே 100க்கு 100 தேவனுடைய சித்தம்
என்னவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய நிலைக்கு நான் மாறுகிறேன். நான் ஒரே ஆள் தான். என்னுடைய மனது ஒரு மனிதனை ரீட் பண்ணி வச்சிருக்குது. அது சில நேரங்களில் விசாலமா போக மாட்டேங்குது. ஜெபிக்கா கூட அது 100% அவனுக்கு கிடைக்கும் என்பதை என்னுடைய மனது விசுவாசிக்க மறுக்கிறது. ஆனால் நான் அந்நிய பாஷையில பேசும் பொழுது 100% ஒரு மனிதனுக்காக தேவ சித்தம் நிறைவேறும்படியாக என்னால ஜெபிக்க முடியும். அதனாலதான் இந்த மனதை பைபாஸ் பண்ணி ஜெபிக்கிற இந்த அந்நிய பாஷை ஜெபங்கள் என்பது மிக 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 வலிமையானவைகள், மிக முக்கியமானவைகள். 100% நான் ஜெபம் பண்ற இந்த மனுஷனுக்காக தேவ சித்தம் அப்படியே என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். இயேசு பூமியில இருக்கும்போது சொன்னார், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு சொன்ன இயேசு கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே சித்தம் செய்யப்படுகிறார். நிறைய பேர் நீங்க நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தம் தான். நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அவர் சுப்ரீம் காட், அவர் மைட்டி காட், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர், அதனால அவர் சித்தம் தாங்க நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. வானங்கள் கர்த்தருடைய பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இந்த பூமியில எல்லாமே நடப்பதெல்லாம் இறைவன் சித்தம் அல்ல. இறைவன் சித்தமே கிடையாது. சித்தம் கொள்ள ஒரு ஆற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ என்ன விரும்புகிறையோ அதன்படிதான் உனக்கு என்ன செய்ய முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் கரத்தின் கிரியைகளை குறித்து நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, நான் என்ன செய்யணும் நீ சொல்லுப்பா அப்படிங்கிறார். நான் என்ன சொல்றேன் அடிப்படையில் தேவன் என்பவர்களை கிரியை செய்கிறார். நான் ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே ஜெபிக்கலனா இறைவன் உங்க வாழ்வுக்குள்ள நுழையவே முடியாது. ஏனென்றால் சித்தம் கொள்கிற ஆற்றலை தேவன் உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வுக்குள்ளே தேவன் கிரியை செய்யும்படி அவரை அழைக்கணும். இல்லைன்னா நீங்க அவரை பெர்மிட் பண்ணாத பொழுது அவர் உங்க வாழ்வுக்குள்ளே நுழையவே முடியாது. அதனாலதான் பரமண்டலத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவதாக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். இயேசு ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார் இல்லையா, ஆயிரம் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அது தேவ சித்தம் உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் வந்து பாருங்க, 100% தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறோமா அப்படின்னு கேட்டா நம்முடைய இந்த மனதிற்கு 1008 சந்தேகம். சோமன்ட்டே இருப்போம், திடீர்னு இது சித்தமா அப்படின்னு மனதில் ஒரு சந்தேகம் வரும். உடனே நம்ம பிரேயர் பண்ணுவோம், ஆண்டவருக்கு சித்தமானால். ஏன்னா நம்முடைய மனது இருக்கே அப்பப்போ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும். அப்பப்போ பண்ணுவோம், முடிவு எடுப்போம், அப்புறம் பயந்துட்டே இருப்போம். வீடு கட்டுவோம், ஒரு ஸ்டெப் எடுத்த உடனே ஒரு என்ன வரும், பாரு கடனுக்குள்ள போய் நல்லா மூழ்கிட்டு கஷ்டப்பட போறோம், கட்டுவோமா வேண்டாமா, கட்டுவோமா வேண்டாமா, அப்படியே இந்த ராக்கெட் சேர்ல உட்காந்து ஆடுற மாதிரி இப்படி ஆடிட்டே இருப்பான். செய்வோமா வேண்டாமா, பயமா இருக்கு. கார் வாங்குறது நல்லதான், இடிச்சு போச்சுனா என்னென்ன நெகட்டிவ் திங்ஸ் இருக்கோ எல்லாம் மைண்ட்ல வரும். அப்போ உடனே வந்து பாருங்க, நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறதே நம்ம ஒரு பெரிய ஜெபம் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. இது கேட்குமா கேட்க வேண்டாமா, நடக்குமா நடக்காதா. சிலருக்கு சுகம் பெறதே இப்படி அப்படிதான் ஜெபம் பண்றாங்க. ஏன்னா ஒரு குஷ்ரோகி சொன்னாண்டவர் சித்தமானால் என்னை சித்தமாகுமாலே ஆகும் சொன்னாங்க. பட் அதனால எல்லாமே சித்தமானால் நான் சொல்றேன், இந்த நேச்சுரல் மைண்ட் நம்மளை ரொம்ப குழப்புது. இந்த மனது இருக்கே ஆத்மா நம்மளை என்ன செய்யுது, ரொம்ப குழப்புது. நீங்க நேரம் டிரான்ஸ்பர் போயிருங்க, இந்த மைண்டை விட்டுருங்க. மைண்டை விட்டுட்டு இப்ப நீங்க ஆவியில தேவனை நோக்கி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்ப சித்தம் இல்லையா கேள்வி அது மாதிரி எந்த பேசிக்கிட்டே இருக்கும், மனசு ஏதாவது கட்டிட்டே இருக்கும் போது அது தூக்கி ஓரமா போடுங்க, அது கட்டிட்டே இருக்கும். எனக்கு புரியல, விட்டுருங்க. இப்ப நீங்க பைபாஸ் எடுத்து நீங்க தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. எப்படின்னா உங்களுடைய சரீரத்தை பயன்படுத்தி, நாவை பயன்படுத்தி, உங்க ஆவியிலே பரிசுத்த ஆவியானுடைய மொழிகளிலே நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்கள். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால இப்ப நீ உங்களுக்கு சித்தமா சித்தம் இல்லையான்னு காரியமே தெரியல. ஆனால் நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது 100% உங்களை குறித்த சித்தம் என்னவோ அந்த சித்தத்திலே நீங்க ஜெபிக்கிறீர்கள். ஹல்லேலூயா! என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. எனக்கு நேச்சுரலா ஜெபிக்கும் பொழுது சித்தமா சித்தம் இல்லையான்னு தெரியலங்க.
ஆனால் நான் அந்நிய பாஷையில பேசும்போது என்னை குறித்த தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திலே நான் ஜெபிக்கிறேன். பரிபூர்ண சித்தத்திலே ஜெபிக்கிறேன். அப்போ என்னுடைய ஜெபம் 100% தேவ சித்தத்திலே ஏறெடுக்கப்படுகிறது. அதான் நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்துல ரோமர் 8:27 பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா. பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படியே ஜெபிக்கிறார். அந்நிய பாஷையில நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே ஜெபிக்கிறதுல குழப்பமே கிடையாது. 100% தேவ சித்தத்திலே நான் என்ன செய்றேன்? ஜெபிக்கிறதா சொல்றேன். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது என் மனதை தாண்டி என்னுடைய ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவருடைய மொழிகளை பயன்படுத்தி தேவ சித்தத்திலே 100% சரியான ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். என்னுடைய ஜெபங்களுக்கு சரியான பதில் உண்டு. ஹல்லேலூயா. Thank you Lord. அதனால பாருங்க, நம்முடைய ஜெபங்கள் மிகவும் வலிமையுள்ளதாய் மாறுகிறது. தேவ சித்தத்திலே அது ஏறெடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. நம்மளுடைய மைண்டுடைய லிமிடேஷன் எல்லாம் என்ன செய்யுது? தாண்டி மனது நம்மளை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அந்நிய பாஷையில் பேசும்பொழுது நம்முடைய மனது நம்மளை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. மனதின் கட்டுப்பாடுகள் எல்லாம் தாண்டி நம்முடைய ஆவி என்ன பண்ணுது, வேலை செய்யும். அதே வசனத்துல பாருங்க, ஆவியான தேவனுடைய சித்தத்தின்படி யாருக்காக ஜெபிக்கிறாரு? பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது என்று அறிவார். இப்போ பாருங்க, நீங்க பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறீங்க. இப்ப என்கிட்ட ஒருத்தவங்க ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. நான் பார்க்கிறேன், வாழ்க்கை பயங்கர குழப்பமா இருக்கு, பயங்கரமான ஒரு பிரச்சனையா இருக்கு. எனக்கு வார்த்தைகளால இது எப்படி தீர்வு சொல்ல முடியாது, அல்லது அவங்களுடைய வருமானத்துக்கு மிஞ்சின கடன் பாரமா இருக்கும். இது எப்படி தீர்வடைய போகிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப என் மனதில் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா எந்த வழியில கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு, தூக்கி விட போறாரு, அல்லது சுகமளிக்க போறாரு எனக்கு விளங்க மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய மனதையே நான் பைபாஸ் பண்ண வேண்டியது, ஓவர்டேக் பண்ணி இவன் நான் இந்த பரிசுத்தவான்களுக்காக, ஏன்னா அந்த மனிதனை குறித்து மனுஷனை குறித்து தேவனுடைய சித்தம் இன்னது என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? எல்லா மனுஷனும் குறித்து ஒரு வில்லாப் கார்டு இருக்கா இல்லையா? யாராவது சித்தம் இல்லாம பிறந்திருக்க நினைக்கிறீங்களா? ஏன் பிறந்தேன்னு தெரியுங்களா? எல்லாரையும் குறித்து ஒரு தெய்வீக சித்தம் இருக்குது. நான் சொல்றேன், என்னை குறித்த தேவனுடைய நினைவுகள் நல்லவைகள், உங்களை குறித்த தேவனுடைய நினைவுகள் நல்லவைகள், உயர்ந்தவைகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் என்னுடைய நினைவுகளை காட்டும் என்னை குறித்த தேவனுடைய நினைவுகள் உயர்ந்தவைகள். அதான் வில், அதான் தேவனுடைய சித்தம். நீங்க கடனுக்குள்ளே கிடப்போ தேவ சித்தம் கிடையாது, யாதிலே கிடப்போ தேவ சித்தம் கிடையாது. நல்ல நினைவுகள் நல்ல சித்தங்களை தேவன் நம்மை குறித்து வைக்கிறது. எனக்கு தான் என்ன சித்தம் தெரிய மாட்டேங்குது, தெரியாதனால எனக்கு குழப்பமா இருக்கு, மனதுக்கு விளங்கலை. இப்ப நான் என்ன பண்ண நினைக்கிறேன், மனதை பைபாஸ் பண்ணி நான் ஆவியிலே தேவனை நோக்கி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னா, எனக்கு சித்தமே என்னன்னு தெரியல, நான் கண்டுபிடிக்கல, எனக்கு சரியா விளங்கல. பட் ஒன் திங் நான் செய்ய போற ஒரு காரியத்தை என்னன்னா, நேரடியாக அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில தேவனுடைய 100% அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக அந்நிய பாஷையில நினைச்ச போறேன், ஜெபிக்க போறேன். இப்போ வேதம் தெளிவாய் சொல்வது 1 யோவான் 5:14, எதையாயிலும் நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியமா. எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியமா. அடுத்த வருஷம் சொல்லுது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமே, ஆனால் அவரிடத்தில் கேட்டவைகளையும் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப நான் ஒரு பெர்ஃபெக்ட் வெளியில ஜெபம் பண்றேன்,
சரியான தேவ சித்தத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவு எனக்கு இருக்குமானால் நான் கேட்கவைகளை எல்லாம் நான் என்ன செய்யறேன், பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்ப அந்நிய பாஷையில பேசுறதெல்லாம் சரியான சித்தத்துல முதலாவது ஜெபம் பண்ணலாம். அந்நிய பாஷையினுடைய ஜெபங்களுக்கு 100% பதில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு சதவீதம்? 100 டைம்ஸ் பதில் இருக்குங்க. 100%, 100% உங்களுடைய அந்நிய பாஷை ஜெபங்களுக்கு பதில் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சரியான தேவ சித்தத்திலே ஜெபிக்கிறார். நான் சரியான தேவ சித்தத்திலே நான் ஜெபிக்கிறேன் என்பதை நான் அறிந்திருந்தேன், ஆனால் நான் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டேன் என்றும். அப்போ உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் அறிந்த மொழிகளிலே நீங்கள் ஜெபிப்பதை காட்டலாம், ஆவியிலே நிறைந்து உங்கள் விசுவாசத்தை உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது 100% பதிலை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நற்செய்திக்காக கர்த்தரை நாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உதவி செய்து தான் தேற்றல வாழ நமக்குள்ள வர. சும்மா நான் எங்க விஷயம் வரும், நான் எங்க அனிவாசம் பேசணுமா, அனிவாசத்துக்கு கண்டிப்பா வரணுமா? ரொம்ப பூவர் மைண்டட் பீப்புளுக்கு அந்த மாதிரி வந்து மனசு சொல்லு நமக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது. நீ வாழ்நாள் கூட சிந்திச்சு இறந்துங்க. மனசு குப்பையை தான் கொட்டி வச்சிருக்கோம். மனதில் என்ன இருக்குது? 1000 சந்தேகங்களுக்கு கலக்குங்கள். அது சொல்லுது அனிவர்சரி கண்டிப்பாக போகணும், சொல்லணும். இந்த ஸ்பிரிட் சொல்றபடி தான் செய்ய போறேன். மனதை ஒரு சிந்தனையெல்லாம் ஒரு அளவோட வை. உன்னுடைய கட்டுப்பாட்டுகளை என்னை வைக்கணும்னு நினைக்காத. ஆவியின் கட்டுப்பாட்டுகளை நீ வா. மனதை பார்த்து சொல்லணும். மனதை ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குதுன்னா மனதை சடம் பண்ணணும். இயேசு நாமத்தினால கொஞ்சம் சத்தப்படாம இருக்கு. எனக்கு தெரியும் என் ஆவியானவர் 100% எனக்காக ஜெபிக்கிறவர். எந்த மனுஷனாலும் அப்படி ஜெபிக்க முடியாது. ஒரு பாஸ்டரால ஜெபிக்க முடியாதுங்க. அறிந்திருக்கிற மொழிகள்ல உங்க பிரச்சனைக்கு 100% நான் ஜெபிக்க முடியாது. நீங்களே ஜெபிக்க முடியாது. நீங்க அறிந்திருக்கிற மொழிகள்ல ஏற்ற வேலையை வேண்டிக் கொள்ள இன்னது அறியாமல் இருக்கிறபடினாலே போட்டிருக்கு. உங்களுக்கே தெரியாது 100% ஜெபிக்கிறது. ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் 100% பதிலை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவிலே சரியான தேவ சித்தத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். சரியான தேவ சித்தத்தில் ஏறெடுக்கப்படுகிற எந்த ஒரு ஜெபத்துக்கும் 100% பதில் உண்டு. கேட்பதை பெற்றுக் கொண்டோம் என்று மறந்திருக்கிறோம் என்று 1 யோவானிலே நாம் 14-15 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே இதெல்லாம் மனதில் நல்லா வைத்துக் கொண்டு அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். ஒன்று, நம்முடைய மனதை பைபாஸ் பண்றது மிக முக்கியமானது. இந்த மனது தான் நம்முடைய பிரேயர்ல வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அந்நிய பாஷையில் பேசும்பொழுது இதை நம்ம பைபாஸ் பண்ணி நம்ம போயிடுறோம். அதை விட்டு அது ரெஸ்டில் இருக்கு, கருத்து பயனற்றது என்று பார்க்கிறோம். ஆகவே ஒன்று, நாம் வந்து தேவனோடு நாம் வந்து மனதின் கட்டுப்பாடுகளை தாண்டி நம்ம பேசுகிறோம். 2வது, தேவனோடு நம்ம வந்து உறவாடுகிறோம். நம்முடைய வார்த்தைகள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. வார்த்தைகள் இன்னதென்று நமக்கு அறியாமல் இருக்கிறதுனால நம்மளை நாமளே வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. வார்த்தையின் பொருள் தெரியாமல் இருக்கலாம். நான் ஜெபிக்கும் பொழுது பாருங்க, நான் வந்து இந்த தேவ சித்தத்தில் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன். இந்த தேவன் என் வார்த்தையை பார்க்குறான்னு போட்டுருக்கா நல்லா இருக்கும். சில என்னங்க அந்நிய பாஷை உட்காந்து லபலபன்னு வளர்கிட்டு இருக்கீங்க. அது லபலமாக வளர்ந்துருக்குது, களம்லாம் வளர்ந்துருக்குது. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நிறைய பேர் வந்து நக்கலாக கேட்குறது லபலபலபலபலன்னு வந்துருமா. நான் சொல்ல லபலபங்கிறது வந்து அது என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் வந்து ஆவியானவர் எனக்கு கொடுக்குற வார்த்தை என்ன செய்யறேன், நான் பேசுறேன், அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த அந்த வார்த்தைகளை என்று போடுறாரு. ஆனால் அது அர்த்தம் எனக்கு தெரியாது. நான் ஏதோ பேசுறேன், அவ்வளவுதான். என்னை பேசக்கூட. ஆனால் என் உள்ளம் கொதித்து எழுப்புகிறது. ஒரு ஒரு அக்கினி உள்ளே மூடுகிறது. நான் அந்நிய பாஷையில் பேசும்பொழுது வாக்கு கடங்காத ஒரு ஏக்கம் உள்ள என்னுடைய ஸ்பிரிட்ல இருந்து மேல போறதை நான் பார்க்கிறேன். தேவனை நோக்கி உள்ள இருந்து ஒரு காரியம் பாய்ந்து ஓடுகிறது. எனக்கு என்னவே தெரியல, என்ன மொழியில பேசுறேன்னு தெரியல. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு காரியம் இறைவனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தேவன் என்ன பார்க்கிறான்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மனுஷன் வார்த்தைகளை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். தேவன் என்ன பண்றாங்க, இவனுடைய ஆவி எதற்காக ஏங்குகிறது, என்னை நோக்கி கூக்குரல் இடுகிறது.
ஏன் இந்த மனிதன் இப்படி கதறுகிறான்? என்னுடைய ஆவியை தேவன் பார்க்கிறார். என்னுடைய ஆவியின் சிந்தை, மனது என்று சொல்லுறோமே, இந்த ஆத்மாவுக்கு ஒரு சிந்தை இருக்கிறது, ஆவிக்கு ஒரு சிந்தை இருக்கிறது, சரீரத்துக்கும் ஒரு சிந்தை இருக்கிறது. நமக்கு சிந்தைக்கு சொன்ன உடனே பிரெயின் ஏதோ ஒரு சிந்திக்கிற ஆற்றல் ஏதோ ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் என்று பிரிக்கப்படுகிறானே, சரீரத்துக்கு ஒரு சிந்தை இருக்கிறது. அது சரீரம் அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிக்குது. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அழகும், இப்படி இருந்தால் சோகமாக இருக்கும். அதெல்லாம் அது சரீரத்தினுடைய உணர்வுகளை அந்த சிந்தை வெளிப்படுத்துகிறது. மனது ஆத்மா, அது அந்த ஆத்மா மனது இருக்கு, அந்த மனதினுடைய அதுக்கு ஒரு சிந்தை இருக்கு. அது சில காரியங்கள்லாம் சிந்திச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுது, அதை சிந்திக்க மாட்டோம். மனது அது செய்யறது இல்லை, சிந்திக்கிறது. இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ப்ளசண்டாக இருக்கு, அதை பாருன்னு சொல்லுது, அதுக்கு பார்க்குறான் மனுஷன். இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவது, அதை கேளுன்னு சொல்லுது, அதை கேட்குறான் மனுஷன். ஆத்மாவுடைய சிந்தை, ஆவிக்கு ஒரு சிந்தை இருக்குது. அந்த ஆவிக்குரிய சிந்தை என்ன அப்படின்னா பாருங்க, ஆவி எப்பொழுதுமே தெய்வீகமான சிந்தை உடையதாக இருக்கு. ஏன்னா மறுபடியும் பிறந்த ஆவி, மறுபடியும் பிறந்த ஆவி எப்பொழுதுமே தெய்வீகமான காரியங்களை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார். ஆவிக்கு ஒரு சிந்தை இருக்கிறார். இப்ப நீங்க அந்நிய பாஷையில் பேசும்பொழுது தேவன் ஆத்மாவின் சிந்தையை பார்ப்பதல்ல, சரீரத்தின் சிந்தையை பார்ப்பதல்ல, தேவன் ஆவியின் சிந்தனையை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், வாசிங்க, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். பாருங்க, இருதயங்கள் என்றால் ஆவி, ஆவியாக இருதயம் என்று பேதுருவில் எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியினுடைய சிந்தை என்னதென்று அறிவார். இப்ப நீங்க உங்க வார்த்தை என்னன்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு உட்காந்து. நான் சொல்றேன், உங்க வார்த்தையை பத்தி அவரும் கவலைப்படுறதுல நீங்களும் கவலைப்படாதீங்க. அந்நிய பாஷையை பேசுறீங்களே, பேசுகிற வார்த்தையை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நான் தெளிவா பேசுறேன்னு அப்படிதான் சொல்ல கேட்பாங்க. நீங்க என்ன பேசுறீங்க எனக்கே தெரியாது, எனக்கு ஓ லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, நீ என்கிட்ட தெளிவா பேசுறீங்க கேட்ட நான் சொல்லுவேன். நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க, ரொம்ப அருமையா பேசுறீங்க, அப்படியே பேசுங்க. அவர் நினைச்சு அவரோட பாஷை நான் பேசுறது ரொம்ப புரிஞ்சுதான் சொல்றாரு. நான் சொல்ல அது புரியாத பாஷை, அது ஒருத்தருக்கு வராது. அதனால நீங்க அருமையான பேசுறீங்க, பேசுங்க. தேவன் என்ன நீ என்ன வார்த்தை பேசுறேன்னு பார்த்தாரு போட்டுருக்கா. அவர் உன்னுடைய ஆவியினுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது தேவன் பார்க்கிறார். நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது நீங்க வார்த்தையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலதான் தேவன் சொல்லுது, விசுவாசம் பேசு, விசுவாசிக்கலாம் நடக்கா அடையாளங்கள். விசுவாசித்தால் பேசு, ஆவியானவர் உனக்கு உதவி செய்வாரு. இப்ப அவருடைய அந்த ஸ்பிரிட் அகோனி என்ன அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். என்ன வேதனையோடு நீ ஆவியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறாய், யாருக்காக, என்ன காரியத்துக்காக, அதை தேவன் அறிவார். ஏனென்றால் தேவன் உன் ஆவியை பார்க்கிற தேவன். ஆவியினுடைய சிந்தையை அறிந்து தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே நம்ம வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு என்ன வார்த்தை பேசுறோம், சரியான வார்த்தையை பேசுறோமா அப்படிங்கிறதெல்லாம் நாம குழப்பிட்டு இருக்க வேண்டியது. இன்டர்பிரிட்டேஷன் தான் முதலே சொல்லிட்டேன். ஒரு வியாக்கியானம் வர வேலை செய்யும் போதும் நான் என்ன வார்த்தையை பேசுகிறேன் என்பதை அவர்கள் அறிந்து அதை வியாக்கியானம் பண்ணுகிறதா அல்ல. என்னுடைய தேவன் என்னுடைய ஆவியை அறிகிறார் இருக்கீங்களா? தேவன் ஆவியின் சிந்தையை அறிகிறார். இப்ப வரம் எனக்குள்ள வேலை செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இறைவனை போல, ஏன்னா அந்த வரம்ங்கிறது அது கிஃப்ட் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து வர்ற வரம். இப்ப அந்த வரம் எனக்குள்ளே வேலை செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய ஆவி எதற்காக இயங்குகிறது என்பதை, என்ன சொல்லி கூப்பிடுகிறது என்பதை நான் அறியும்படி செய்கிறது. இப்ப எனக்கு நல்லா விளங்குது, இந்த மனுஷன் இதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வேண்டிக் கொண்டிருக்கிறான், என்ன காரியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறான். இப்ப நான் அதை எளிதா உங்களுக்கு என்ன செய்ய முடியும், நீங்கள் அறிந்திருக்கிற மொழிகளிலே உங்களுக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும்.
பேசுகிறதை அறிந்து அவருடைய ஆவியிலிருந்து அதை நான் ஸ்டடி பண்ணி சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசையோடு நடக்கிற காரியங்கள். ஆகவே நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, முதலாவது வந்து நாம வந்து நம்முடைய மனதை பைபாஸ் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியார் செய்கிறாரு, உதவி செய்வார். மனதின் கட்டுப்பாட்டை தாண்டி நாம் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியிலே நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்படியாக நாம் ஜெபிக்கிறோம். இரண்டாவது, தேவனிடத்தில் நாம் பேசும் பொழுது தேவன் நம்முடைய வார்த்தைகளை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதால நம்முடைய ஆவியின் சிந்தையை அவர் அறிந்து பதில் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில 100% தேவ சித்தத்தின்படியான ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் பண்றாரு, உதவி செய்கிறார். ஏனென்றால் என்னுடைய மனது சில காரியங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. மற்றவர்களுக்காக 100% ஜெபிக்க முடியாதபடிக்கு என்னுடைய மனது அதுக்கு கிடைத்த தகவல்களாலே தடை பண்ணுகிறது. நான் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது அவர் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் என்னுடைய ஆவியின் சிந்தையை பார்த்தவர்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவ சித்தத்திலே 100% சரியான தேவ சித்தத்திலே அந்நிய பாஷையிலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் 100% பலன் நிறைந்த பதில் நிறைந்த ஜெபங்களாக இருக்கிறது. மற்றவருடைய வாழ்வுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வை குறித்தே நமக்காக என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். அதுதான் 26ஆம் வசனம் சொல்ல, அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களிலே உதவி செய்கிறார். நிறைய நேரங்கள் எனக்காகவே என்ன ஜெபம் பண்றது தெரியலையே, நான் விரும்பாத காரியங்களை இந்த வாழ்க்கையில பார்க்கிறேனே, இல்ல நான் நினைச்ச காரியம் நிறைவேறலையே, எனக்காக நான் எப்படி ஜெபம் பண்றது தெரியலையே. சொல்ல உங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணணும், எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணும் சரியா தெரியலையா, பரவாயில்ல கொஞ்சம் உட்காந்து அந்நிய பாஷையில் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவருக்காமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளுடன் நமக்காகவும் ஜெபம் பண்றார். பெர்ஃபெக்டான பிரேயர்ஸை வந்து நம்ம இப்படி ஏறெடுக்க முடியும். இதுக்குதான் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுதுங்க.